அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் வந்திருப்பது அப்பரும் சூப்பரும் நிகழ்வுக்காக. ஒரு நண்பர் எங்களுடைய அப்பரும் சூப்பரும் நிகழ்வை பார்த்துவிட்டு தங்கள் வீட்டுக்கு வரும்படி அழைத்திருந்தார்கள். அந்த வகையில் இன்று நாங்கள் நிற்கும் இடம் லான்ஸ்டவுன். ஒரு நண்பர் இந்த நாங்கள் போடும் அப்பரும் சூப்பர் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு தங்கள் தோட்டத்திலும் வந்து ஒரு நிகழ்ச்சி செய்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டிருந்தார்கள். அந்த வகையில் அப்பரும் சூப்பரும் இங்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் அப்பரோடு அப்பர் எப்படி இருக்கு இந்த தோட்டத்துக்கு நிற்கிற ஊரில் கொள்ளைகண்ட அனுபவம் இருக்கு இல்லை? என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் கொஞ்சம் நேரலுக்கா. ஊரில் அச்சு வேலிக்கணும் அச்சேரி தோட்டத்தில் பாருங்கள். இந்த தோட்டத்தின் உரிமையாளர்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள் எல்லா இடம் என்ன மாதிரி தோட்டம், இந்த கத்திரிகள் எல்லாம் அப்படி வந்து இந்த தோட்டத்தின் உரிமையாளர்களை அப்படி இல்லை. நீங்கள் கிட்ட வாங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பேருமா, இவர் ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியும். அண்ணன் தம்பி பண்ணுவாங்க, அண்ணன் பின்னுக்குவாங்க. கொஞ்சம் வளர்த்தி அவரை தெரியும். வசவன் இல்லைவா? இங்கே பாருங்கள், நாங்கள் எங்களுடைய அப்பரும் சூப்பரும் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு சில நண்பர்கள் எங்களை அழைத்திருந்தார்கள். தங்கள் தோட்டத்திலும் வந்து ஒரு நிகழ்ச்சியை, இந்த கிழமை நிகழ்ச்சியை செய்ய சொல்லியிருந்தார்கள். இதை பார்க்கும் அன்பர்களே, நேயர்களே, நீங்களும் வாரம் வரும் இந்த அப்பரும் சூப்பரும் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு தோட்டமோ அல்லது உங்கள் நிகழ்ச்சிகளோ அல்லது உங்கள் கருத்துக்களோ பகிர விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம் 6477407629 எஸ்டிநாதன் அல்லது அப்பர். சரி, இந்த தோட்டம் மிகவும் அழகாக இருக்கிறது. அண்ணா சொல்லுங்க, இந்த தோட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். தம்பி சொல்லுங்க. நீங்கள் என்னதை சொல்றது? இவர் அன்றைக்கு இந்த என்ன ஒன்று கூடல சந்திக்கினான், வெரி பிஸியானவர். ஆனால் கூழ் தான் முடிஞ்சிட்டு தான் எனக்கு ஒரு கவலை. எல்லாரும் கூழ் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா வந்து உங்களோட ஒன்று கூடலுக்கு வந்திருந்தேன்னா அங்கே பானைகளை போய் பார்த்தா பானைக்கு கூழ் எல்லாம் முடிஞ்சுது. அதான் எனக்கு ஒரு பெரிய கவலை. அந்த எங்களை ஊர் கூழை குடிக்க முடியாம போச்சு. இருந்தாலும் பாடியில சொல்லுங்க, இந்த தோட்டத்தை பெரிய எவ்வளவு காயெல்லாம் வாங்கி என்ன செய்திகள் வாங்கி சின்னதுக்கெல்லாம் கொடுத்துட்டோம். இப்ப செப்டம்பர் மாதம் இந்த நண்பருக்கு நான் சொன்னேன், அங்க போன நிலையா பாவக்காயெல்லாம் தருவினோம், மற்ற முருங்கைக்காயும் தருவினோம்னு கேட்டவர். இப்போ நான் முருங்கைக்காய்க்கு இப்போ உங்களுக்கு வயது கூடி போச்சு, இப்போ முருங்கைக்காய் சாப்பிட்டு ஒரு பிரியோசனம் இல்லைன்னு சொன்னான். ஏன்னா அவருக்கு பாவக்காய் கத்திரிக்காய் இருந்தால் கொஞ்சம் கொடுத்து விடுங்க. அவர் நாளைக்கு மொந்தியிலுக்கு போறாராம். அவர் கலியாவோட ஒன்று போறாரு. கொஞ்சம் கொண்டு அங்கே கொடுத்தால் இப்படி ஸ்ரீநாதன் நண்பர்கள் இப்படி செய்து எனக்கு ஒரு பெருமையா இருக்கும். எனக்கு தேவையில்லை, அவருக்கு கொடுத்தால் கொஞ்சம் சரி. அப்புறம் அவரை நான் வேறு இடங்களுக்கு கூட்டிக்கொண்டு போகலாம். எல்லாம் போட்டில் என்ன மாதிரி வளர்ந்துருக்கேன். சரி அண்ணா, நீங்கள் வாங்க. அசோக். சரி, நீங்கள் அசோக் அண்ணா. இவரும் அவருடைய அண்ணா. இவருக்கு தான் எனக்கு முதல் பழக்கம். அந்த வகையில் நீங்களும் சொல்லுங்க, நாங்கள் வந்த விஷயம் பற்றியும் இந்த நண்பரை. நான் வந்து உங்களுடைய அப்பரும் சூப்பரும் நிகழ்ச்சி பார்த்தேன்.